குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ராசி பலன்லாம் சொன்னேன். உடம்பு இன்னும் சரியாகல, கால் வேற நடக்க முடியல. என்ன பார்க்கலான்னா, இன்னைக்கு சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். சரி, முருகப்பெருமானது ஏதாவது இருக்கா, படிக்கலாமா? கால பைரவர் திருமண மலர் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட வயிற்று வலி குணமாகும். உன் எல்லை எதுவென்பது உன் மனதுக்கு தெரியும் போது அடுத்தவர்கள் விமர்சனத்தை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். கோடி கலைகளும் வயிற்று பசியை ஆற்றாதா? சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டால் மனிதனின் வெற்றிப்படி உயரும். பேராசை பெருநஷ்டம். கவலை என்பதை புதைத்துவிடு. பொறுத்தவர் பூமி ஆழ்வார். நொறுங்கத் தின்றால் 100 வயது. மனைவி வீட்டின் ஆபரணம். வெள்ளம் வரும் முன்னே அணை போட வேண்டும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். கீரை தண்டை காரமின்றி சமைத்து கொடுக்க சீதபேதி இரத்த பேதி குணமாகும். பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான். ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்து கொண்டுத்தான் இருக்கிறது. உடம்பே முடியல. குழந்தைகளின் மலச்சிக்கல் தீர சோம்பு நீர் ஒரு நல்ல மருந்து. ஆனால் சோம்பு நீர் வாசடிக்கும், பிள்ளைங்க குடிக்காது. ஆனால் ஜீரக நீரும் நல்ல இதுதான். மலச்சிக்கல்னால் தொப்புள்ள எண்ணெய் வைக்கலாம், ரொம்ப நல்லது. விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் அதை வச்சாலே அந்த மலச்சிக்கல் போயிடும். நம்ம குடிக்கிறத விட ஜீரக தண்ணி சோம்பு தண்ணி குடித்தா ஒரு மாதிரி ஒமட்டும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது என்னுடைய இது. ஆனால் எதுன்றது உங்களுக்கு எட்டா பழத்துக்கு ஏன் இந்த கொட்டாவி? கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல். தனியே நின்றாலும் தன்மானத்தோடு
சுமையான பயணம் சுகமாக. தொண்டை கம்மல், குடல்வாதம், நோய் உள்ளவர்கள் முள்ளங்கி கிழங்கை அடிக்கடி சாப்பிட்டு வர நோய் அகலும். அதே மாதிரி இது என்னது கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லது. கருணைக்கிழங்கு நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னா வேக வச்சு தோலை உரித்து புதுக்கிழங்கா சாப்பிடக்கூடாது. கருணைக்கிழங்கை இதாகிடும், அதாவது அரிக்கும். உங்களுக்கு அதே தெரியும். நம்ம வாங்கி ஒரு வாரம் வீட்டில் வைக்கணும். வாங்கி ஒரு வாரம் வீட்டில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் காஞ்ச புதுக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. சமைச்சி ஒரு வாரம் வச்சுட்டு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு அரிசி களையிற தண்ணியில் நல்லா கழுவிட்டு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு புளிக்குழம்பு சின்னதாக நறுக்கி போட்டு புளிக்குழம்பு வச்சு சாப்பிடணும். மூல நோய் குணமாகும் அப்படிங்கிறாங்க. மூல நோய்ங்கிறது என்ன? மூலங்கிறது வயிற்றில் உள்ள பூச்சி அந்த இடத்த கடிச்சு அந்த இது அப்படியே இதாகிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல கீரிப்பூச்சி மாத்திரை சாப்பிட்ணும். 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் கரெக்டாக போகணும். வயிற்றில் மலம் அண்டுனாலே பூச்சி உருவாகும். அப்போ என்ன? கீரிப்பூச்சி மாத்திரை சாப்பிட்ணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கீரிப்பூச்சி மாத்திரை சாப்பிட்ணும். பாவக்காய் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து வயிற்றை சுத்தமாக வைத்து கொண்டால் நமக்கு எந்த நோயும் கிடையாது. மூல நோயும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. அதுதான் அந்த கீரிப்பூச்சி கடிச்சு தான் இந்த மாதிரி உள்மூலம் வலி, சூடு, மோர், தண்ணி இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். சுரக்காய், முள்ளங்கி, முட்டைக்கோசு இதெல்லாம் சேர்த்துக்கிட்ட கீரை வகைகள் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மருத்துவ குறிப்பு தான் இப்போ இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, அடுத்த வீடியோஸ்